சமீர், எனக்கு உன் காதல்தான் தெரிந்தது. ஆனால் உன் அப்பா மொஹதீன் கானுக்கோ நான் ஒரு கிறிஸ்துவ பெண் என்பதே கண்ணுக்குத் தெரிந்தது. ஆமாம் சாரா, நன்றாக வாழ வேண்டிய நாம் உனது தந்தை டி சௌசா மற்றும் எனது தந்தையால் இப்படி இறந்தும் துன்பப்படுகிறோம். நம் சாவுக்கு காரணமான அவர்களை ஏதாவது செய்தே தீர வேண்டும். நான் கிறிஸ்துவ பெண், நீ ஒரு முஸ்லீம் பையன் என்றாலும் நாம் இப்போது அடுத்த பிறவி எடுக்க இயலாமல் ஆவியாகி துன்பப்படுகிறோம். கவலை வேண்டாம் சாரா, நமக்கு கிறிஸ்துவோ அல்லாவோ அல்லது இந்து கடவுளோ எந்த கடவுள் வந்தாவது நாம் அடுத்த பிறவிக்கு போக நிச்சயம் வழி இப்போது அவர்கள் நமக்காக பித்ரு பூஜை செய்யாமல் அடுத்த பிறவி எடுக்க முடியாது. சமீர், எப்படி கிடைக்கும் சமீர்? அதற்கு அந்த 2 குடும்பமும் நமக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டுமே. அதற்கான தீர்வை நான் முடிவு செய்து விட்டேன். அதற்கு அந்த 2 குடும்பத்தின் நிம்மதியை நாம் கெடுக்க வேண்டும். நம் 2 குடும்பத்தின் நிம்மதியை நாம் இன்று முதல் கெடுக்க வேண்டும். சமீரின் வீடு பேய் வீடாக மாறியது. விபரீதம், டி சௌசா வீட்டையும் விட்டு வைக்கவில்லை, படிக்க முடியவில்லை. வியாபாரம் நஷ்டத்தில் சென்று இருவரின் வீட்டிலும் பணக்கஷ்டம் தீண்டியது. அவர்கள் இரு வீட்டையும் பேய் பிடித்து ஆட்டுகிறது என்ற உண்மை அவர்களுக்கு மிக விரைவில் தென்பட்டது. முகம்மது கான், உங்களது மகளை என் மகனுக்கு மனம் முடிக்காததால் எங்கள் வீட்டில் கொடுமைகளும் தீமைகளும் மிக அதிகமாக நடக்கிறது. நாம் இருவரும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யாவிட்டால் என் குடும்பமே நசுங்கிவிடும். எங்கள் வீட்டிலும் அதே நிலைதான் டி சௌசா. நாம் அவர்கள் திருமணத்தை மத வெறியால் தடுத்தது ஒரு மிகப்பெரிய தவறாக போய்விட்டது. ஆகையால் அவர்கள் இருவரின் படம் வைத்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய எங்கள் குடும்பமும் சம்மதிக்கிறது. இரண்டு குடும்பமும் இந்து முறைப்படி பித்ரு பூஜைக்கான வேலைகளை செய்தனர். அந்த பூஜையின் முடிவினில் இறைவன் வந்தார். மிக்க நன்று. எப்போது தாங்கள் செய்த தவறினை உணர்வீர்களோ அப்போதே உங்களின் தவறு இறைவனால் மன்னிக்கப்படுகிறது. ஆகையினால் தாங்கள் பிறப்பில் எந்த மதம் என்பது முக்கியமில்லை. உண்மையை உணர்ந்து உங்களுக்கு முக்கியமான தீர்வு எங்குள்ளது என்பதை எண்ணி சரியான பிரார்த்தனை செய்து உங்களின் பாவத்தில் இருந்து நீங்களும் மற்றும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பாவ நிவர்த்தி அடைவீர்களாக. பிறகு சாராவும் சமீரும் தனது அடுத்த பிறவிக்குச் செல்ல இனிதே வழி கிடைத்தது. மீண்டும் அவர்கள் பூமியில் காதலர்களாக பிறந்தார்கள்.